தமிழக அரசு அறிவித்த அனைத்து திட்டங்களும் நிறைவேற்றப்படும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காவலர்கள் பணியிடங்கள் நிரப்பப்படும் என்றும் கூறினார். முன்னதாக திருச்சியில் தேசிய அளவில் நடைபெற்ற கபடி போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு முதலமைச்சர் பரிசுகள் வழங்கினார். அப்போது அதிமுக ஆட்சியில் விளையாட்டுத்துறைக்கு பல்வேறு திட்டங்கள் கொண்டு வந்ததாக அவர் பட்டியலிட்டார். மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மாவில் அறிவித்த அனைத்து திட்டங்களும் நிறைவேற்றப்படும். ஒரு சில திட்டங்கள் நிலம் எடுக்கிற பணியில் இருக்கும், அல்லது நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கும், அல்லது மத்திய அரசு அனுமதி பெற வேண்டும். அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற திட்டங்கள் தான் இன்றைக்கு நிலுவையில் இருக்கிறத ஒழிய மற்ற திட்டங்கள் அனைத்தும் நிறைவேற்றப்பட்டு வருகின்றன. நிறைவேற்றப்படாத திட்டங்களும் நிறைவேற்றப்படும். இரண்டாம் நிலை காவலர்களுடைய அந்த தேர்வுடைய பட்டியல் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இன்றைக்கு இன்னும் 10% காலி பணியிடம் இருக்குது. 10% நிரப்பப்படும். அது சில பணியிடங்கள் தேர்வு ஆணையம் மூலமாக நிரப்ப வேண்டிய பணி இருக்குது, சில பதவி உயர்வு மூலமாக நிரப்ப வேண்டியது இருக்குது, சில வழக்குகள்லாம் நீதிமன்றத்தில் இருக்குது. அதனால அந்த பதவி உயர்வுல சற்று காலதாமதம் இருந்தாலும் அதையெல்லாம் நிவர்த்தி செய்து அனைத்து காலி பணியிடங்களும் நிரப்பப்படும்.